வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்னன்னா, விஜய் ஆண்டனி நடிப்புல வெளியான சக்தி திருமகன் படத்தை பத்தி தான் பார்ப்போம். இது விஜய் ஆண்டனியோட 25வது படம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டு அப்படிங்கறதா விஜய் ஆண்டனியோட கேரக்டர். அவர் வந்துட்டு அரசியல்ல ஒரு அரசியலா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம் அப்படின்னாலும் ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்காரு. அதுல வந்து ஒரு பெர்சன்டேஜான கமிஷன் எடுத்துக்கிறாரு. இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நல்லதும் பண்றாரு. ஒரு டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டு ஒரு வேலையில இறங்குறாரு. அதனால வந்து ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிடுது. இதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஆளு வந்துட்டு ஒரு பெரிய ஆள் கூட எதிர்க்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த சக்தி திருமகனோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒரு ரேசியான ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த சங்கர் படம் பாக்குற சில ஃபீல் இருந்தது. எது எப்படி சொல்றேன்னா, சில கருத்துக்களை வந்துட்டு சொல்றது சங்கர், இந்த மாதிரி ஊழல் கருத்துக்கள் அதெல்லாம் வந்துட்டு இந்த காலத்துல யாரும் பேசுறது இல்ல. சங்கர் படத்துல பேசுவாங்க, இப்ப பெருசா யாரும் அதை பத்தி பேசுறது இல்ல. ஸோ வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது சங்கர் படம் பாக்குற மாதிரி இருந்தது. இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்னு படப்படன்னு போச்சு. எப்படின்னா ஒரு 2x ஸ்பீட்ல போற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாவே அந்த 2x ஸ்பீட்ல போற மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி வந்து இன்டர்வல் பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஜிங் மாதிரி ஒன்று விஜய் ஆண்டனி மாட்டிக்குவாரு. விஜய் ஆண்டனி தப்பிக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது வந்து சூப்பராகவே ஒரு கோட் ஆச்சு. இந்த படத்தோட பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனேமே நமக்கு தெரிஞ்சு போச்சுடா, இது வந்துட்டு யூஸ்வலா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, ஒரு நினைச்சிட்டாமா அது மாதிரி ஒண்ணுமே இல்லாதவன் பெரிய ஆளு தூப்பான், இது வந்து லாஜிக்லா பார்க்கவே கூடாதுன்னு ஸ்டார்டிங் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா ஸ்கிரீன் பிளே போற ஸ்பீட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஜிக் மிஸ்டேக் எதுவுமே தெரியல. ஆனா செகண்ட் ஹாஃப் டோட்டலா ஒரு டிசாஸ்டர். செகண்ட் ஹாஃப் உட்காரவே முடியல. பிளாஷ்பேக்கா ஒரு பெரிய ரிஸ்க் போர்ஷன் மாதிரி காட்டுறாங்க. அதுவும் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. இந்த படத்தோட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா பட்டது என்னன்னா, ஒரு சமூகத்துல இருக்கிறவங்கள, குறிப்பா பிராமின் சமூகத்துல இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து கெட்டவங்களாங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. படத்துல கெட்டவங்க எல்லாருமே வந்துட்டு பட்டை போட்டுருக்காங்க, நாம போட்டிருக்காங்க, இது மாதிரி காட்டுறாங்க. நல்லவங்க எல்லாம் பெரிய ரிஸ்க் அப்படின்னு காட்டுறாங்க. இது வந்துட்டு எனக்கு எந்த வகையில இது வந்துட்டு கரெக்ட்னு தெரியல. எங்க பிராமின்ஸ் நல்லவங்களும் இருக்க மாட்டாங்க, இல்ல பெரிய ரிஸ்க் தான் கெட்டவங்களும் இருக்க மாட்டாங்களா? இது பேசலாம், நம்மள கெட்டவங்க சங்கிப்பாங்க. சரி, அதை விடுங்க. இது எனக்கு வந்து ரொம்ப நெருடலா போட்டுச்சு. ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா பார்க்காது, படத்துல இருந்த எல்லா கெட்டவங்களுமே ஒரு சமூகத்தை சார்ந்தவங்கள கெட்டவங்களா அப்படின்னு காட்டுறது வந்துட்டு எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. வில்லன் கேரக்டர் அபியன்கர்னு சொல்ற ஒரு கேரக்டர் ஒன்று போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் நல்லா இருந்தது. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது, எடிட்டிங் பேட்டர்ன் நல்லா இருந்தது. அதான் நான் சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல படம் உட்கார்ந்த படம் எந்திரிக்கவே இல்லை. ரொம்பவே சினிமேட்டிக்கா இருந்து டூ சினிமேட்டிக்கா இருந்தது. மொத்தத்துல இந்த சக்தி திருமகன் ஒரு சுமார் திருமகனாவே முடிஞ்சிச்சு. இன்னுமே இந்த படத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எலாபரேட்டா சொல்லியிருக்கலாம். பட் எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் ஸ்டப் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு படத்துல பாக்குறோம், இப்ப 1000 கருத்துக்கள் சொல்ற மாதிரி இருந்தது. அது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். சும்மா அப்படியே பேசிட்டா ஜிஎஸ்டி அது இது எல்லாமே பேசுறாங்க, கிரிப்டோ காயின்ங்கிறாங்க, எல்லாமே பேசுறாங்க. பட் எல்லாம் ஒன்லைனே சொன்ன மாதிரி இருந்தது. எதுவுமே எலாபரேட்டா சொல்லல. இதுதான் இந்த படத்தோட பிரச்சனையுமே. இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டிய படம். பட் செகண்ட் ஹாஃப்னால இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான ஒரு படமும் முடிஞ்சிச்சு.